الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلة حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله ويا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وأقدارها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் அவர்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து தீனுடைய வாழ்க்கை, அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான உயர்வான கண்ணியமான நீண்ட காலங்கள் வாழக்கூடிய ஒரு பெருபாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனைகளிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவது மற்றும் கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆனை விளங்கி அர்த்தங்கள் விளங்கி ஓதுவதற்குண்டான அதனுடைய படிப்பினைகளை வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்வதற்கும்
வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் புனிதமிகு ரமதான் மாதம் நம்மளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமதான் மாதத்தை அடைவதற்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் ஏன் சிறப்பாக்கப்பட்டது? எல்லா காலத்திலேயும் இந்த ரமதான் மாதம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னாள் காலத்திலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து ரமதான் மாதம் இருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் உயர்வையும் அந்த மாசத்தை யாரும் அடையலை, அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தை புனிதமாக ஆக்கி இருக்கிறார். அந்த ரமதான் மாதத்திற்கு கூலியாக நானே வருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு ஏன் இங்கே வந்தது? ரமதான் மாதம் அது ஒரு மிக புனிதமான ஒரு மாதம். அதை எதிர்நோக்கி இருப்பதே அது ஒரு நன்மை. அதற்காக சில தயாரிப்புகளை செய்து கொள்வது நன்மையாக அது பார்க்கப்படுகிறது. நானெல்லாம் சின்ன பார்த்திருப்போம், இங்க இருந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா நாங்க வடகு போட்டு காய வைப்பாங்க. ரமலான் மாதத்துல அதை சஹருடைய நேரத்துல அதை கொஞ்சம் சஹர் சாப்பாடுக்கு அது கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி அன்றைய காலத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. ஒரு வரவேற்பு, ரமலானுக்காக வேண்டி முன் தயாரிப்புகளை செய்து கொள்வார்கள். அதற்கு ஏனென்றால் அதற்கு அதுவே ஒரு நன்மையாக பார்க்கப்படுகிறது. அப்ப ரமதான் மாதத்தை அடைந்து அதில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது என்பது நமக்கு விளக்க முடிகிறது. ஏன் இந்த ரமதான் மாதம் நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தது அப்படின்னு குர்ஆன்ல பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான், இந்த ரமதான் மாதம் அது ஒரு மாதம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதற்கு சிறப்பு என்ன தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டது அல்லாஹ் சொல்றார். குர்ஆன் இறங்கப்பட்டதினால் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமாக மாறியது. வேற எந்த காரணமும் கிடையாது. ரமதான்ல நோன்பு வைக்கிறது அன்றைய காலத்துல இருந்துச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் ரமதான் மாதம் முழுவதும் கடமையாக்கப்பட்டது. அந்த காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனை இறக்கி வைத்ததினால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். அது இறக்கியது உங்களுக்கு மிகப்பெரிய அருள். அந்த அருளுக்கு நீங்கள் நன்றி கடனாக அந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நோன்பு வைப்பதற்கு கடமையாக்கி இருக்கிறார். காரணம், இந்த மாதத்தில் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். இதுதான் காரணம். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் அனைவருக்கும் அது நேர்வழி காட்டக்கூடியது. ஆனா முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் அது நேர்வழி காட்டக்கூடியது அல்ல. நீங்கள் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, விஞ்ஞானமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும்,
அல்லது வேறு வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்புகளாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் எல்லாத்திற்கும் அதுதான் நேர்வழி காட்டக்கூடியது குர்ஆன். இன்னைக்கும் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்திற்கு முதல் பாடமாக வைத்திருப்பது, முதல் புத்தகமாக வைத்திருப்பது எது தெரியுமா? குர்ஆனை தான் முன்னால் வைத்திருக்கிறார். அவர்கள் எவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்தாலும், எவ்வளவு பெரிய ஆராய்ச்சிகள் செய்தாலும், இந்த ஆராய்ச்சிக்கு இதற்கு மேல் ஒன்று இல்லை என்று அவர்கள் தீர்மானித்து கடைசியிலே குர்ஆனை நிறுத்தி பார்க்கும் பொழுது அந்த இவர்கள் எதை ஆய்வு செய்து முடிவாக சொல்லியிருக்கிறார்களோ அதையே குர்ஆன் முடிவாக சொல்லி தந்திருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்று வரை குர்ஆன் எதை விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை தாண்டி எதையும் இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததில்லை என்று இன்னைக்கு உலகம் அதை கண்டறிந்த ஒரு உண்மையாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், ஹுதல் லின்னாஸ், இது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இது நேர்வழியை காட்டும், எல்லா மக்களுக்கும் இது நேர்வழியை காட்டக்கூடியது. இது மிகப்பெரிய மினல் ஹுதா, அது நேர்வழியுடைய தெளிவான வழிகாட்டுதலை அதை தருகிறது, தெளிவை தருகிறது. எது நேர்வழி என்பதை அது தெளிவான வழிகாட்டுதலை அதை தருகிறது. ஒல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை அது பிரித்து அறிவிக்கக்கூடியது குர்ஆன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஜரத்தன் யஸ்முஹு, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த குர்ஆனை இறக்கிய அந்த ரமலான் மாதத்தை உங்களில் யாராவது அடைவீர்களேயானால் அந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைத்து நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அதை ஃபர்தாக கடமையாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் வந்ததே குர்ஆன் இறங்கி இருந்துட்டாங்க. இந்த குர்ஆன் யாருக்காக வேண்டி? ஹுதல் லின்னாஸ், நம்மளுக்காக வேண்டி தானே. இந்த குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு காலம் இருந்தது, ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா பள்ளிவாசல்ல எப்பொழுதும் மக்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்போலாம் ஒரு கட்ட மாதிரி ஒன்று இருக்கும், ரேகாலி இருக்காது, ஒரு கட்ட மாதிரி. நான் சின்ன இல்லைன்னா அதுக்கு மேல குர்ஆனை வைத்துக்கிட்டே என்ன செய்வாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதான் முறை வைத்து ஓதி கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு மக்கள் வர்றாங்க குர்ஆன் ஓதுவதற்கல்ல, படுத்து தூங்கிட்டு காற்று வந்ததற்காண்டி வெட்டி பேச்சு பேசுறதுக்காண்டி தான் இன்னைக்கு வர்றோம். ரமலானுடைய நோன்பை வைத்து எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை செய்வதற்கு தான் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறோம். வெட்டி பேச்சு பேசுவதற்கும் படுத்து தூங்குவதற்கும் காற்று வாங்குவதற்கும் தான் பள்ளிவாசல் இன்னைக்கு ரமலானுடைய காலங்களில் கடந்து போகிறதே ஒழிய அந்த குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? நிறைய பேர்களுக்கு தெரிகிறது, ஆனாலும் அதை எடுத்து வச்சு ஓதுவதில்லையே. குர்ஆன் ஒரு சாதாரணமான ஒரு பொக்கிஷமா, சாதாரணமான ஒரு விஷயமா? அது மிகப்பெரிய பொக்கிஷம். அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதை பயன்படுத்துவது இல்லாத நம்ம. அல்லாஹ் சொல்லுகிறான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. அப்ப இந்த குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா? உடல் ஆரோக்கியத்தை உனக்கு தருகிறது என்று சொல்லி தருகிறார். அது உனக்கு ரஹ்மத்தை சொல்லி தருகிறது, அருளை உனக்கு கற்றுத் தருகிறது என்று சொல்லுகிறார். உலகத்தில் உடல் ஆரோக்கியத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை என்று சொல்லுங்களேன். அவனுக்கு செல்வம் இருந்து என்ன பயன், செல்வம் இல்லாமல் இருந்தது என்ன? அவருடைய செல்வம் இதுக்காக ஒரு புரோஜனம் இருக்கிறதா? உடல் ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தால் ஒரு அழகான பொருளை வாங்கி சாப்பிட முடியுமா நம்மளால? ஒரு அழகா எத்தனை வகையான உணவு பண்டங்கள் இருக்கிறது, நம்மளால வாங்கி சாப்பிட முடியுமா? இல்லையே. ஏன்? உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய செல்வத்திலேயே மிக சிறந்த செல்வம் எது தெரியுமா? உடல் ஆரோக்கியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார்.
உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்தை நீ ஓதக்கூடிய அந்த ஓதுதலை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறானே. எத்தனை பேர் எடுத்து வச்சு ஓதி இருக்கிறோம்? நம்ம டாக்டர்கிட்ட போய் பல ஆயிரத்தையும் லட்சத்தையும் கொடுப்பதற்கு நாம் தயார், ஆனால் ஓதுவதற்கு நாம் தயாராக இல்லை. எத்தனை பேர் எடுத்து ஓத தெரியும் சொல்லி பார்க்கலாம். எத்தனை இளைஞர்களுக்கு அது தெரியும்? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நீ அஜரத்தையும் புள்ள ஓதணும் ஓதணும் சரி ஒரு குரான் போட குரான் 30 போட வச்சாச்சு. ஓதுவான். அந்த ஓதிட்டு கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை குரான் முடிச்சதோ முடிச்சு போச்சு, ஓடியே போயிடுவான். வாழ்க்கையில் ஒரு தடவை அவன் குரான் முடித்து விட்டால் எல்லாம் அவருடைய கடமைகள் முடிந்து விட்டது என்பதாக அவர்கள் இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்க, என்னமா ஓதி முடிச்சுட்டு ஆளையே காணோம், என்ன செய்யறது, 10வது படிக்கிறான், டியூஷனுக்கு போக வேண்டிய, காலையிலேயும் டியூஷன் போறான், மாலையிலேயும் டியூஷன் போறான், 4 மணிக்கு எந்திரிச்சு டியூஷன் போறான், 6 மணிக்கு வந்து டியூஷனுக்கு போறான். எப்படி அவனால ஓத முடியும்? டயர்டா இருக்குல்ல. நம்மளே கற்றுக் கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. எதற்காக வேண்டி குர்ஆனுடைய அந்த பாடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? அவன் ஒரு ஆரோக்கியம் பெற வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுடைய வாசனம், அல்லாஹ்வுடைய அந்த உச்சரிப்பது, அந்த உச்சரிப்பு நம்முடைய உடம்பில் அது ஓதும் போது நமக்கு அது ரஹ்மத்தாக ஆளாது ஒரு மாற்றத்தை, உடலுடைய ஆரோக்கியத்தை உண்டாக்கும் அல்லவா? அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அந்த வார்த்தை தான் இது. என்றைக்காவது நாம் குர்ஆனில் அதை யோசித்து இருக்கிறோமா? பழக வேண்டும் தாய்மார்களே, பழக வேண்டும் இஸ்லாமியர்களே, குர்ஆன் ஓதி பழக வேண்டும். வரக்கூடிய ரமதானை நாம் எடுத்து வச்சு ஓதி பார்க்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுவான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன். இந்த வேதத்தை நாம் எப்படி இறக்கி இருக்கிறோம் தெரியுமா? பரக்கத்து செய்யக்கூடியதாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த பரக்கத்து இல்லாதவர், பரக்கத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறார் நம்ம இடத்துல? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றோம், லட்சத்திலே சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு வீட்டுல காசு தங்க மாட்டேங்குது, வருது அப்படியே செலவாகிறது, வருது ஒரே ஆஸ்பத்திரிக்கா குடித்து கொண்டே இருக்கிறோம் என்று புலம்பக்கூடிய பெரியவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு பரக்கத்து வேண்டுமா, நீ எடுத்து குர்ஆனை எடுத்து வச்சு ஓதினால் உன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகும். உனக்கு வரக்கூடிய அந்த செல்வத்தில், நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வத்தில் பரக்கத்தை உண்டு பண்ணுவது அந்த குர்ஆன் அந்த வேலையை செய்யும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறானே. அதை நான் பரக்கத்தாக, உன் அபிவிருத்தியாக நான் ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் அப்படித்தான் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்க அந்த பரக்கத்தை எடுத்து ஓதுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். லட்சத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் அதை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை தானே, யோசிக்கிறது இல்லை தானே. அல்லாஹ் தஆலா நீ உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், பாதுகாப்பு இல்லாத சூழல். நீ பாருங்க, உலக நாடே ஸ்தம்பித்து போய் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், ஜெஃப்ரி என்று சொல்லக்கூடிய, ஜெஃப்ரி ஸ்டீஃபன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், என்ன ஒரு யூதன், உலக தலைவர்களை 1980 ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறான். உலக தலைவர்கள் வச்சு சின்ன சிறுமிகளை என்ன பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாக்கி எல்லாரையும் படம் பிடித்து போட்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு உலகம் முழுவதும் அது பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கிறது. சென்ற மாசம் 28ஆம் தேதி அது மிக பெருசாக போய்கொண்டு இருக்கிறது. நம்ம நாட்டுடைய பிரதமர் கூட இதை மாட்டி இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் உலகத்தில். எத்தனை சிறுமிகள் கடத்தப்படுகிறார்கள், எத்தனை சிறுவர்கள் கடத்தப்படுகிறார்கள். ஆனா சிறுமிகளை கடத்தி என்ன செய்யறாங்கன்னா பாலியல் தொழிலுக்கு அனுப்புற, அது ஒரு புறம் இருக்கட்டும். சிறுவர்களை ஏன் கடத்துகிறான் என்று சொன்னால், அதனுடைய பின்னணியில படித்து பார்க்கும் போது சிறுவர்கள் என்ன செய்யறான், கையை வெட்டிடுறான், இந்த விரலை ஃபுல்லா வெட்டிடுறான், கண்ணை குருடாக்கிறான், ஒரு கண்ணை குருடாக்கிறான், அல்லது ஒரு காலை உடைச்சு போடுறான், உடைச்சு பிச்சை எடுக்க வைக்கிறான். இவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். பிச்சை எடுக்க வைக்கிறவன், அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். சமீபத்தில் கூட நீங்க படித்திருக்கிறான், பம்பாயில ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவன் 24 மாடி அபார்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறான். ஆனா இவனுக்கு எவ்வளவு அதுவரை யாருக்கும் தெரியல.
இவனுக்கு இவ்வளவு பெரிய காசு வந்து பல கோடி ரூபாய் அல்லவா, இவ்வளவு பெரிய கோடி எப்படி கிடைச்சுன்னு கிடைச்சத பின்னணியில பார்த்தா இவனுக்கு கீழே மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். அப்ப எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உலகத்துல. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வைதா கரஅத்துல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. நபியே, நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுங்கள் நபியே. எந்த கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனித்து இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே இந்த குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுங்கள். உங்களுக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளுக்கும் மத்தியிலே ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குவது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் உருவாக்குகிறோம் பாதுகாப்பு அரணை. குர்ஆனை எடுத்து ஓதினால் அல்லாஹ் எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு அரணை, பாதுகாப்பு ஒரு அரணை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்ற குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த பாதுகாப்பு அரணை என்றைக்கு நாம் எடுத்து ஓதி இருக்கிறோம் சொல்லுவாங்களா? என்றைக்காவது எடுத்து நம்ம ஓதி இருக்கிறோமா? குர்ஆன்ல இவ்வளவு சொல்லலாம். குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதங்கள் எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அதனுடைய விவரம். சாதித்தவர்களை பற்றி அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக சொல்லி தருகிறார். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறோம். ஹஜ்ஜி என்றாலே என்ன தெரியுமா? அரஃபாவுல போய் தங்கணும். இதுதானே, அரஃபாவுல போய் தங்கினா தான் ஹஜ்ஜியே கூடும். முஸ்தலிஃபாவுக்கு போறான், மினாவுக்கு போறான், காபத்துல்லாஹ் போய் வளைஞ்சு வர்றான், தவாஃப் செய்யறான், சை செய்யறான். எது செஞ்சாலும் உனக்கு ஹஜ்ஜு கூடாது. அரஃபா மைதானம் என்ற அந்த இடத்தில் போய் ஒரு நிமிடமாவது நீ தங்கினால் மட்டுமே ஹஜ்ஜு கூடும். ஹஜ் அல் அரஃபா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ் என்று சொன்னாலே அது அரஃபா மைதானத்தில் தங்குவது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அரஃபா எதனால உருவாக, அந்த மதிப்பு ஏன் வந்துச்சு தெரியுமா? அரஃபா என்று சொன்னாலே ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வது என்ற அர்த்தம். அரஃபா என்று சொன்னாலே ஒருவருக்கொருவர் சந்தி. அதனால தான் அல்லாஹ் தஆலா எல்லா ஹாஜிமார்களையும் அங்க போய் தங்க வைக்கிறான். தங்கியே ஆகணும். அதனால தான் கவர்மெண்ட் என்ன செய்யுது, சவுதி கவர்மெண்ட் உடம்பு சரியில்லாதவர் அங்க போய் யாருக்காவது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருந்தாங்க, ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்து அங்க தங்க வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் கூட்டிட்டு போகுது ஆஸ்பத்திரிக்கு. அது ஒரு கடமை, கட்டாய கடமை. இன்னைக்கு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் அங்கே கட்டிட்டாங்க. யாருக்காவது ஹஜ்ஜுக்கு போனவங்க உடம்பு சரியில்லைன்னா அரஃபால போய் தங்க வச்சு போடுறது. அரஃபா மைதானத்துல அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ரெண்டு கிடைச்சு போயிருதா இல்லையா? அதனால இந்த அரஃபா என்பது எதனால் வந்தது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது பிரித்து அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையிலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவிலையும் இறக்கப்பட்டார்கள். ரெண்டு பேரும் முதல்ல சந்தித்துக் கொண்ட இடத்திற்கு பெயர் அரஃபா. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார். அவர்கள் சிறப்பை அடைவதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், قَالَا رَبَّنَا ظَلَمْنَا أَنفُسَنَا وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. ரெண்டு பேரும் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இங்க போயிட்டு நீ உன்னாலத்தான் நான் கேட்டேன், என்னாலத்தான் நீ கேட்டா. இன்னைக்கு பஞ்சாயத்து வருதா இல்லையா? குடும்ப பஞ்சாயத்து. அத ரெண்டு பேரும் ஏதோ சட்டம் புரிஞ்சு கொண்டு ஒன்று சேர்ந்து வாழ்வோன்ற சிந்தனை கிடையாது. நீ என்ன செய்யறது, நீ அவன் அப்படி செஞ்சான், இவன் நீ இப்படி செஞ்சா. இந்த ரெண்டு பேருடைய அந்த ஆறுகள் சேர்ந்து நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகாக சொல்கிறான் தெரியுமா? ரெண்டு கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் நான் செய்த பாவத்தை என்ன என்று அங்கே ஒரு வாதம் செய்யவில்லை. உன்னால நான் கெட்டு போயிருப்பேன், என்னால நீ கெட்டு போயிருப்ப, அது ஒன்றும் பிரச்சனை. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம், அதுதான் ஒரு முக்கியமான வாழ்க்கை என்று அந்த இடத்தில் போய் யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ மட்டும் எங்களை மன்னிக்கவில்லை என்றாலோ ரஹ்மத் செய்யவில்லை என்று சொன்னாலோ நகூனன்ன மினல் காசிரீன், மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று துஆ செய்ததை அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த துஆ எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும்.
எடுத்து என்னைக்காவது நம்ம தொழுகையை ஓதிருக்கோம் அந்த துவாவை? கணவன் மனைவி 2 பேருக்கும் பிரித்து விட்ட 2 பேருக்கு ஒன்று சேர்வதற்கு இந்த துவாவை என்னைக்காவது நாம் ஓதி இருக்கிறோமா? சண்டையாத்தான் இருக்குது. குர்ஆனில் எல்லாத்திற்கும் தெளிவு இருக்கிறது. நீங்க நிறைய பேரு என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. பார்த்துருக்குமா? ஒரு காலம் இருந்துச்சு, பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காம இருந்துச்சு. பொண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்க நாங்க தயார் அப்படின்னு சொன்னாங்க. 1 லட்சமா 2 லட்சமா எத்தனை லட்சம் வேணாலும் கைக்கூலி கொடுக்க தயார், ஆனால் எனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும். அட பேசி வச்சிருப்பாங்க, மாப்பிள்ளை பொண்ணு பேசி வச்சிருப்பாங்க. இன்னொரு பொண்ணை பெத்தவன் போய் நினைச்சுவான், இதை விட நான் கூட உனக்கு தர்றேன், அதனால அதை நீ கேன்சல் பண்ணி விட்டு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறான். ஏன்னா ஒரு காலத்துல மாப்பிள்ளை கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் இத்தனை பவுன் நான் மகன் போடுகிறேன், 10 பவுன் போடுகிறேன், 5 பவுன் போடுகிறேன், 20 பவுன் போடுகிறேன், மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் குர்ஆன் சொல்கிறது என்ன தெரியுமா? காலையில் ஓதினார், மாலையில் எல்லாம் கிடைத்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். காலையில் ஓதினார், மாலையில் எல்லாம் கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மிஸ்ர் நாட்டை விட்டு மதியன் என்ற ஊருக்கு ஓடுகிறார்கள். அங்கே 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு ஒரு உதவி செய்கிறார், தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். தண்ணீர் எடுத்து கொடுத்து விட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருமே கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனித்து நிற்கிறார்கள். யாருமே கிடையாது, மனைவி கிடையாது, உம்மா பாப்பா கிடையாது, ஒரு குடும்பம் கிடையாது, சொந்த ஊர் கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சூழல். அந்த மரத்தடியில் இருந்து கொண்டு துஆ செய்கிறார்கள். ஃபஸகாலஹுமா சும்ம தவல்லா இலா தில்லி. 2 பெண்களுக்கும் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தடியில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள். ஃபகால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்து இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், இந்த ஊருக்கு நான் ஏழையாக வந்திருக்கிறேன், பரதேசியாக வந்திருக்கிறேன், எனக்கென்று யார் இருக்கிறார் என்று அவர்கள் அற்புதமான ஒரு கவலையோடு துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இரவு, அந்த பகல் முடிகிறதுக்குள்ளேயே அது சரித்திரம், நீண்ட சரித்திரம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்க தான். அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஆம்பளை பிள்ளை இல்லை, 2மே பொம்பளை பிள்ளை. இந்த 2 பொம்பளை பிள்ளைல ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாங்கன்னு நேரா போனாங்க. போன உடனே சொன்னாங்க, உனக்கு என்ன ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுற, என்ன செய்யறீங்க அப்படின்னு. அப்போ அதுல வந்து அந்த 2 பெண்மணில ஒரு பெண்மணி சொன்னாங்க, பாப்பா இவருக்கு நல்ல கூலியை கொடுங்க அப்படின்னு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்க 2 பிள்ளைல ஒரு பிள்ளை எனக்கு திருமணம் முடிச்சு தாங்களே. உடனே திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டது. வியாபாரமும் தொழிலும் கிடைத்தது, சொந்த வீடும் அடைந்தது, ஒரு குடும்பம் கோத்திரமாக மாறினார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இப்படி ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை மனைவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த ஆயத்தை என்றைக்காவது நாம் ஓதி இருப்போமா? எடுத்து வச்சு நாம் ஓதி இருப்போமா? இந்த ஆயத்தை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறந்த பெண்மணிகளை உங்களுக்கு திருமணம் முடித்து வைப்பான் என்று இன்னைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருகிறார்களே. இதை எடுத்து ஓதுவதற்கு எத்தனை பேர்? அதை விட பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சூரத்துல் கஹ்ஃப் என்ற ஒரு அத்தியாயத்தை சொல்லுவார். சூரத்துல் கஹ்ஃப், அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல 300 வருடம் தூங்கினார்கள் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த 300 வருடம் தூங்கி உலகத்துடைய சாதனை படைத்தவர்கள் என்று இன்னைக்கு குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், அந்த குகைக்குள்ள போறதற்கு முன்னால் ஒரு 7 வாலிபர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றான். அவர்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ரஹ்மத்து செய், எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டிக் கொடு என்று அவர்கள் துஆ செய்துவிட்டு அந்த குகைக்குள்ளே போனார்கள். இந்த துஆவுடைய பரக்கத்தினால் 300 வருடம் அவர்களை அல்லாஹ் தூங்க
சமுதாயத்தை மிகப்பெரிய எடுத்துக்காட்டான சாதனை மக்களாக இன்னைக்கு மாற்றி காட்டினான் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான குர்ஆனை தான் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இறக்கினார். அதற்கு தான் நன்றிக்கடனாகத்தான் மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும். அதுல என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமலானிலாவது நாம் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டு அதை எடுத்து படித்து அதனுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமுதாய மக்களே, தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கிராமத்தில் அமைந்திருக்கும் பழைய கஸ்டம்ஸ் ரோட்டிற்கு அருகாமையிலே மஸ்னி நகரில் மஸ்னி ஜும்மா பள்ளி 9 ஆண்டு காலமாக தொழுகை நடந்து வருகிறது. வருடந்தோறும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் ரமலான் மாதத்திலே 30 நாட்கள் கஞ்சி காட்சி விநியோகம் செய்து வரப்படுகிறது. மட்டுமல்லாமல் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கும் அனைத்து சங்கைகளும் செய்து வரப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இப்பள்ளிக்கு கஞ்சி காட்சி கொடுப்பவர்கள் மற்றும் இஃப்தாருக்கு உதவி செய்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 97 88 19 0 945 என்ற நம்பரை அணுகவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.